அது சிட்டான்குடி என்ற அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு ஊர் தலைவர் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் ரொம்ப நேர்மையாகவும் நல்லவராகவும் இருந்தார். ஆனால் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் அவருக்கு எதிர்மறையாகவே இருந்தாங்க. ஐயா, உங்களோட வீட்டு பொண்ணோட கல்யாணத்துக்காக பட்டு புடவைகள் எடுத்துகிட்டு வர சொன்னீங்கள்ல, எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டீங்கன்னா நான் பிரித்து காமிப்பேன், பார்த்துக்கலாம். அட, பட்டு புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கியாப்பா? இரு வீட்டில் இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்றேன். ஏன்னா எனக்கு பட்டு புடவை பற்றி எதுவும் தெரியாது, பார்த்துக்க அப்படின்னு சொன்ன ஊர் தலைவர் வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு பட்டு புடவைகளை பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி எல்லாரும் பட்டு புடவையை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு அவங்க வீட்டு வேலைக்காரி டீ எடுத்துக்கிட்டு வந்தா. அதை பார்த்த ஊர் தலைவர் இப்படி பேச ஆரம்பித்தார். துளசி, என்ன பார்க்குறவா? நீயும் ஒரு பட்டு புடவை எடுத்துக்க. என் பொண்ணோட கல்யாணத்துக்கு வீட்டில் இருக்க எல்லாரும் பட்டு புடவை தான் உடுத்தணுன்னு நான் நினச்சி வச்சுருக்கேன். ஊர் தலைவர் அப்படி சொல்ல, ஆனால் அவங்க மனைவி அவரை பார்த்து, அட, அவள் பட்டு வாங்கின இடத்துல நாங்கள் பட்டு வாங்கணுமா? ஒன்று அவள் வாங்கணும், இல்லை நாங்கள் வாங்கணும். யாருன்னு இப்போவே முடிவு பண்ணிக்கோங்க. இவங்க 2 பேரும் பேசுகிறத கேட்டு அவமானம் தாங்க முடியாத துளசி இப்படி பேச ஆரம்பித்தா. ஐயா, என்ன மாதிரி ஏழைக்கு எதுக்கு பட்டு போடுவ? சரி, என் வேலைகளை எல்லாம் முடிச்சிட்டேன், நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன துளசி வருத்தத்தோட வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தா. இந்தா புடி, துளசியோட சம்பளம் 7,000 ரூபாய் இதில் இருக்குது. என்னவா இருந்தாலும் இன்றைக்கி துளசியை நீ அப்படி பேசியிருக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஊர்லேயே நாங்கள் காலங்காலமாக தலைவர்களாக இருக்கிறதுக்கு காரணம், நாங்கள் ஊர் மக்கள்கிட்ட எப்போவுமே நன்மையையும் ஒற்றுமையையும் வளர்ப்போம். ஆனால் நம்ம வீட்லேயே இப்படி ஒரு ஆள் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் இப்படி எதிர்மறையாக நடக்கிறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கு யார்கிட்ட எப்படி பேசணும் பேசக்கூடாதுன்றது நல்லா தெரியும். சரி, நீங்கள் இப்போ வேலை இருக்குது சொன்னீங்கள, கிளம்புங்க. ஊர் தலைவரும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நடந்து கிளம்ப ஆரம்பித்தார். மீனாவும் அவளுடைய மண்டையில் எதையோ யோசிக்க ஆரம்பித்தா. அட, 7,000 ரூபாய் சம்பளம். அந்த வேலைக்காரிக்கு எதுக்கு? எப்போவும் போல் 4,000 ரூபாவை எடுத்துகிட்டு 3,000 ரூபாய் மட்டும் கொடுப்போம். அவளுக்கு என்ன செலவு இருந்துட போகுது. சரி. இதெல்லாம் அப்படி இருக்க, துளசி அவங்க வீட்டு மெத்த மேலே உட்காந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய பையன் அவகிட்ட வந்து இப்படி பேச ஆரம்பித்தான். அம்மா, நாளைக்காச்சு உங்களுக்கு சம்பளம் வரும்ல, எனக்கு நல்ல சாப்பாடாக செஞ்சு தாங்க. எப்போவுமே வெறும் தண்ணி சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு வெறுத்து போச்சு. அப்படி அவங்க பையன் சொன்னதும் துளசிக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் அவங்க பையன்கிட்ட இப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க. அட, உனக்கு மீன் குழம்பு தானே வேணும்? நாளைக்கே உனக்கு நிறைய மீன் சமைச்சு தரேன். இப்போ போய் நீ படிக்க ஆரம்பி. அப்படியே அடுத்த நாள் விடிஞ்சிச்சு. துளசியும் தலைவர் வீட்டுக்கு போய் வீட்டை பெருக்கிறது துடைக்கிறது அப்படின்னு மொத்த வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்படி அந்த இடத்துக்கு வந்த வீட்டுக்கார அம்மா துளசிக்கிட்ட 3,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்துட்டு இப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க. நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பு. எங்கள் வீட்டுக்கு நிறைய பணக்கார சொந்தக்காரங்கள்லாம் வராங்க. உன்னை பார்த்துட்டு யாரும் சீன்னு நினச்சிடக்கூடாது. சீக்கிரம் கிளம்பு இப்படின்னு வீட்டுக்கார அம்மா சொல்ல, துளசியோட மனசில் வேறு ஏதோ ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எப்பாடா, எப்படியோ நம்மளுக்கு சம்பளம் கிடச்சிடுச்சு. இன்றைக்கி நம்மளோட பையனுக்கு நம்ம மீன் சமைச்சு கொடுக்கணும். சரி, வேலைக்கு முடித்த உடனே போய் மீன் கடைக்கு போய் மீன் வாங்கிக்கலாம். நினச்ச மாதிரியே துளசி ஊர் சந்தையில் போய் மீனை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி போய்கிட்டு இருந்தா. மீனை வாங்கின துளசி கொஞ்சம் கூட தாமதிக்காமல் வீட்டுக்கு போன உடனே அவன் பையனுக்காக சமைக்க தொடங்கினா. இதெல்லாம் அப்படி இருக்க, ஊருக்குள்ளே திடீர்னு கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்ய தொடங்குச்சு. மழையில் மாட்டிக்கிட்ட ஊர் தலைவரும் நடந்துக்கிட்டே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருந்தார். அடடா, என்ன இப்படி வந்து மலையில் மாட்டிக்கினேன்? இங்கேருந்து வீட்டுக்கு போகணுன்னாலும் ரொம்ப நேரம் ஆகுமே. சரி, இங்கே தான் பக்கத்தில் துளசியோட வீடு இருக்குது, அவங்க போய் உதவி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு நினச்ச ஊர் தலைவர் துளசியோட வீட்டு வாசலில் போய் துளசியை கூப்பிட ஆரம்பித்தார். வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வந்த துளசி ஊர் தலைவரை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டா. அடடா, நீங்கள் ஏன் மலையிலே நிற்கிறீங்க? உள்ளே வரலாம்ல அப்படின்னு துளசி ஊர் தலைவரை வீட்டுக்குள்ளே கூட்டிக்கிட்டு போனான்.
அப்படி துளசி வீட்டுக்குள்ளே போன ஊர் தலைவர் மெத்த மேலே உட்காந்துக்கிட்டு துளசியோட கணவர் கூட பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த இடத்துக்கு வந்த துளசியோட பையன் இப்படி பேச ஆரம்பித்தான். அட, நீங்கள் தான் ஊர் தலைவரா? சரி, இன்றைக்கி எங்கள் அம்மா செஞ்ச மீன் குழம்பு செம்மையாக இருந்துச்சுல. எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி தான் 3000 ரூபாய் சம்பளம் வந்துச்சு. வந்த உடனே எங்கள் அம்மா எங்களுக்காக மீன் குழம்பு சமைச்சு கொடுத்தாங்க. இப்படின்னு அந்த சின்ன பையன் சொன்ன உடனே ஊர் தலைவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. அட, நம்ம என்ன 7000 ரூபாய் தானே சம்பளம் கொடுக்குறோம், இந்த பையன் 3000 ரூபாய் சொல்கிறான். சரி, எதுக்கும் நம்ம வீட்டுக்காரம்மா கிட்ட கேட்டு பார்ப்போம். அப்படி ஊரில் மழையும் நின்று போச்சு. அங்கேருந்த ஊர் தலைவர் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு தயாரானார். அப்போ தான் துளசியோட கணவரை பார்த்து இப்படி பேச ஆரம்பித்தார். எப்பா மூர்த்தி, இந்த ஊர்லேயே முதலாக கல்லூரி வாசல் மிதித்தது நீ தான். ஆனால் உனக்கே வேலை இல்லாதது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதால் தான் சொல்கிறேன், நாளைக்கு நீ என்கிட்ட வேலைக்கு வா, என்னோட கணக்கு வழக்கு அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துக்க அப்படின்னு ஊர் தலைவர் சொன்னார். அடுத்த நாள் காலையில் ஊர் தலைவர் சொன்ன மாதிரியே மூர்த்தி வேலைக்கு போனான். வேலைக்கு போன முதல் நாளே ஊர் தலைவர் மூர்த்திக்கிட்ட இப்படி சொல்ல ஆரம்பித்தார். எப்பா மூர்த்தி, இன்றைக்கி நீ, நான், என் மக 3 பேரும் ஊர் எல்லையில் இருக்க தோட்டத்துக்கு போகிறோம். அங்கே நல்ல கணக்கு, பயிர் கணக்கு அப்படின்னு எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. அதால் நீ தயாராக வா. தோட்டத்துக்கு போன இடத்துல ஊர் தலைவனோட மகன் அங்கே இருந்த ஒரு சிலையை ஓங்கி எட்டி உடைச்சான். இதை பார்த்த மூர்த்தி அந்த சிலையை எடுத்து ஒரு இடத்துல பத்திரமா வச்சான். எல்லாத்தையும் ஒரு இடத்துல இருந்து ஊர் தலைவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அதை பார்த்த தலைவர் அங்கேருந்து கோபத்தோடு வந்து அவங்களுடைய மகனை திட்ட ஆரம்பித்தார். அட, நீ என்ன காரியம் பண்ணிட்ட? இந்த சிலையை நீ எட்டி ஒதிக்க எப்படி மனசு வந்துச்சு? இந்த சிலையால் தான் இந்த ஊர் செழிப்பாக இருக்குது, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்ன ஊர் தலைவர் முன்னொரு காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல ஆரம்பித்தார். முன்னொரு காலத்தில் நம்ம ஊரில் வெங்கட்னு ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு வந்தான். அவன் இயற்கையை ரொம்ப சேதாரப்படுத்தினான். இதை பார்த்த பூமாதேவி நம்ம ஊருக்கு ஒரு சாபம் கொடுத்தாங்க. அது என்ன சாபம்னா, நம்ம ஊர் பாதி வெயிலாகவும் பாதி இரவாகவும் இருக்கிற சாபம் தான் அது. அதால் உயிரினங்கள் பல அழிய ஆரம்பிச்சிச்சு. அதால் ஊர் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் ஒன்றா கூடி பூமாதேவியை வேண்டி தவம் இருந்தாங்க. மனம் இறங்கி போய் பூமாதேவியும் எல்லார் முன்னாடி காட்சி அளித்து இப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஊர் மக்கள் எல்லாம் என்னை வேண்டி தவம் இருக்கிறதால இந்த சாபத்தை எடுக்கிறேன். ஆனால் வெங்கட் மாதிரி யாராச்சும் திரும்பி இதே மாதிரி பண்ணிங்கன்னா இந்த சாபம் மீண்டும் தொடரும் அப்படின்னு சொன்ன பூமாதேவி ஒரு சிலையை எல்லாரும் முன்னாடியும் கொடுத்துட்டு போனாங்க. புரியுதா? அந்த சிலை தான் இந்த சிலை. இந்த சிலையை நீ எட்டி உதச்சி ஒரு பேரழிவுக்கு காரணமாக இருந்திருப்ப. நல்ல வேலை, மூர்த்தி அந்த சிலைக்கு மரியாதை கொடுத்ததால அந்த சிலை சமாதானம் ஆகியிருக்கும் அப்படின்னு சொன்ன ஊர் தலைவர் வெங்கட்டை ரொம்ப பாராட்டினார். பாராட்டினது மட்டும் இல்லாமல் வெங்கட்டுக்கு ஒரு பெரிய நிலத்தையும் கொடுத்து இந்த இடத்துல நீ பயிர் வச்சு பொழைச்சிக்க அப்படின்னு சொன்னார். அப்போத்துலேருந்து மூர்த்திக்கு நிறைய பணம் பெருக ஆரம்பிச்சிச்சு. அவனுடைய பையனை நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சான். அவனோட மனைவியை வேலைக்கு அனுப்பாமல் வீட்டிலையே வச்சு நல்லா பார்த்துக்கிட்டான். இதே மாதிரி அவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு முறை என்ன, வாரத்துக்கு 2 முறை மீன் குழம்பு சமைச்சு நிம்மதியாக வாழ்ந்தாங்க.